ஆமா. எல்லாரும் ஏன் இன்னும் கன்சீவ் ஆகலன்னு கேட்டுட்டே இருக்காங்க. இப்பவுமே நெகட்டிவ் ரிசல்ட் தான் வருது. கவலைப்படாதம்மா. நாமளும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும். உனக்கு எக் குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் நீ கன்சீவ் ஆக மாட்ற. என்னம்மா சொல்றீங்க? எக் குவாலிட்டியா? ஆமாம்மா. கரு முட்டை ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுல கரு தங்கும். அதுக்கு நீ சத்தான சாப்பாடு சாப்பிடணும். இனிமே நான் சொல்ற சாப்பாட நீ சாப்பிடு. அப்புறம் உன் முட்டை எப்படி ஸ்ட்ராங்கா ஆகுதுன்னு மட்டும் பாரு. பாதாம், வால்நட், ரைசன் இத தண்ணியில ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடு. ரொம்ப நல்லது. அப்புறம் காய்கறிங்க, கீரைங்க, புரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடு நிறைய மதியானம் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் தானேன்னு சிம்பிளா சொல்லாத. இதுல எவ்வளவு சத்து இருக்குன்னு நான் உனக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற டெய்லி ஃபுட் சார்ட்ட நீ ஃபாலோ பண்ணணும். 7 நாளைக்கு நான் சொல்றேன். 1 மாசம் இதை ஃபாலோ பண்ணினா உன் கருமுட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உன் கரு ஈஸியா தங்கி இந்த மாசம் நீ எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லுவ. இதுதான் அந்த ஃபுட் சார்ட். டெய்லியும் இதை சாப்பிடணும். புரியுதா? மார்னிங்ல நட்ஸும் ஃப்ரூட்ஸும் கொடுத்துருக்கேன். மதியானத்துக்கு காய்கறிகளும் கீரை வகைகளும் கொடுத்துருக்கேன். நைட்டுக்கு லைட்டான டின்னர் தான் கொடுத்துருக்கேன். உனக்கு தேவைன்னா நான்வெஜ்ஜும் ஆட் பண்ணிக்கோடி. ஆனா வெளியே வாங்கி சாப்பிடாத. இதெல்லாம் சாப்பிடுறது பெரிய விஷயம் இல்ல. இத சாப்பிடும்போது கூடவே இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இதோட நல்லது எல்லாமே போயிடும். நான் சொல்றத அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஸ்டாப் பண்ணி பாரு. உனக்கு ரிசல்ட் தெரியும். அம்மா, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. இதை நான் டெய்லி கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். இந்த வாட்டி உங்களுக்கு குட் நியூஸ் நான் கண்டிப்பா சொல்றேன்.